பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்களை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 3:20 சொல்லுகிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய முடியுமா? ஒருவனுடைய தகப்பனோ தாயோ அவனிடம் வந்து ஒரு காரியத்தை குறித்து பொய் பேசும்படி வற்புறுத்தினால் பொய் பேச வேண்டுமா? தவறான ஒன்றை செய்ய சொன்னால் அந்த தவறை செய்ய வேண்டுமா? தவறு செய்யக்கூடாது. நல்ல பெற்றோர்கள் அப்படி செய்ய சொல்ல மாட்டார்கள். நல்ல வழியில்தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நடத்த விரும்புவார்கள். ஆகவேதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் எபேசியர் 6:1 கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறது. சில சூழ்நிலைகளில் அது நல்ல காரியமாக இருக்கலாம். பெற்றோர்கள் அந்த நல்ல காரியத்தை தங்கள் பிள்ளைகளிடம் செய்ய வற்புறுத்தலாம். ஆனால் பிள்ளைகள் அந்த காரியத்தை விரும்பாமலும் இருக்கலாம். இப்பொழுது விரும்பாத அந்த காரியத்தை பிள்ளைகள் செய்ய வேண்டுமா என்று கேட்கலாம். இங்குதான் ஆவிக்குரிய தன்மைகளை பெற்றோர்களும் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்பாத ஒரு காரியம் அது நல்லதாக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்காது என்பதை பிள்ளைகள் புரிந்திருக்க வேண்டும். அவர்கள் தாங்கள் விரும்பாத காரியத்தை செய்யும்படி தங்கள் பெற்றோருக்கு சம்மதம் தெரிவித்தாலும் தேவன் விரும்பாத அந்த காரியம் நிறைவேறாது. இதை பிள்ளைகள் அறியும்படி பெற்றோர்கள் போதிக்க வேண்டும். ஆதலால் பிள்ளைகள் தைரியமாக அவர்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.